வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். Behold, I stand at the door, and if any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கேட்ட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய வார்த்தை உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சத்தத்தெல்லாம் உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசற்படி என்பது என்ன? இந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன் என்று சொன்னார். வாசப்படினா என்ன? எந்த வாசப்படியை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? பாருங்க, இந்த இருதயமாகி இந்த வாசப்படியில் நின்று இந்த அன்பின் தேவன் நாம் கெட்டு போயிடக்கூடாது, பாதாளத்தை நோக்கி போயிடக்கூடாதே, இந்த ஆத்மா அழிந்து போயிடக்கூடாதே சொல்லிட்டு பாருங்க, இந்த இருதயமாகி இந்த வாசப்படியில் நின்று ஒவ்வொரு நிமிஷமும் தட்டி கொண்டே இருக்கிறார். உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, நான் உன் இருதயத்தில் வந்து வாசம் செய்யணும், நல்ல ஒழுக்கமான வழியில நீ செல்ல வேண்டும் மகனே, மகளே, நீ வழி விலகி நீ போயிடக்கூடாது என்று ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாருங்க தட்டி கொண்டிருக்கிறார். தேவனை நாம் அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும், ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிக்கலாம். நம்ம பிதாவானவர் யார், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து யார் என்று இந்த வசனத்துல தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. எத்தனாவது அதிகாரம்? 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல 15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அது இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் அது விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். வந்துட்டு அந்த இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தராகிய ஒன்றான மெய் தேவனை
வந்துட்டு அந்த வசனங்கள் இருக்கு. எடுத்தவங்க யார் ஃபர்ஸ்ட் எடுப்பான்னு பார்ப்போம். எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துல தான் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் யார் அது? பிதாவாகிய தேவன் அவர்தான். அவரையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அவர் யாரதான் அனுப்பினார்? இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய பாருங்க தேவன், அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஒன்றான இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த ஒன்றான மெய் தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். என் ஜனமே, ஆடு ரத்தமோ சேவல் ரத்தமோ ஒருவனுடைய மனிதனுடைய பாவத்தை வந்து கழுவி சுத்திகரிக்க முடியாது. பாருங்க, அந்த பாவத்தை போக்க முடியாது. இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே ஒரு மனிதனுடைய சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி ரட்சிக்க முடியும். வேற எந்த ரத்தமும் ரட்சிக்க முடியாது. ஆகவே அவர் பாருங்களேன், பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். என் ஜனமே, அப்ப தேவனை நாம் அறியணும். தேவனுடைய அன்பு எவ்வளவு அன்பு இருக்குமானால் நம்மளை நேசித்தார், அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நாம் ஒலையான பாவமாகிய ஒலையான சேற்றில விழுந்து எழுந்திருக்க கூடாதபடி சமாதானம் இல்லாமல் நித்தம் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். நம்ம தூக்கி எடுப்பதற்கு சொந்தமோ பந்தமோ இந்த உலகத்துல யாரும் இல்லை. பாருங்க, தேவன் அவருடைய அன்பு ஒரு நாள் நம்மளை வந்து பாருங்க நம்ம ரட்சித்தது. இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி அவர் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அந்த அன்பு குமாரனை கொடுத்து இந்த அன்பை விளங்க பண்ணினார் என்று 1 யோவான்ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கால வேளையில நாம் தேவனை அறியணும். இந்த கர்த்தராகி அவர் அனுப்பின கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறியணும். இந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு பலியாக இந்த பூமிக்கு நமக்கு வந்திருக்கிறார். அவரே பலியும் சத்தியமோ ஜீவனுமா இருக்கிறார். அவரை என்று வேற வழி இந்த பூமியில் இல்ல. ரட்சிப்பு இயேசுதாம். என் ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாசப்படி, இந்த இருதயமாகிய இந்த வாசப்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று தட்டி கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த சத்தத்தை எத்தனை பேர் நாம் கேட்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசற்படி என்பது நம் இருதயத்தை குறிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2வது வசனத்துல தாவீது ராஜா இப்படியாக சொல்றார், I will behave myself wisely in a perfect way. O when wilt thou come unto me? I will walk within my house within a perfect heart. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் இருதயமாகிய வீட்டுக்குள் எப்பொழுது வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே, இந்த இருதயமாக இந்த வீட்டிலே எப்படி நடந்து கொள்வேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தேவனுடைய வழிகள் உத்தமமானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உத்தம இருதயத்தோடு இருந்தா இந்த உத்தமம் உள்ள இந்த தேவன், இந்த பரிசுத்தம் உள்ள இந்த தேவன் இந்த இருதயமாகிய இந்த வீட்டுக்குள் உள் பிரவேசிப்பார். என் ஜனமே, இந்த கால வேளையில இதோ வாசப்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். உன் இருதயமாகிய இந்த வீட்டின் வாசலை நீ திறப்பீராக. நான் உள் பிரவேசிக்கட்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். என் மகனை, என் மகளை, உன் இருதயமாகிய இந்த வாசலை நீ திறந்து கொடுப்பாயாக. உன் இருதயத்துல நான் வந்து வாசம் செய்யட்டும். உன் இருளை போக்கி வெளிச்சமாகிய நான் உன் இருதயத்துல வந்து வாசம் செய்ய இந்த கால வேளையில இதோ இருதயமாகிய இந்த வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள் பிரவேசிப்பேன். தட்டுகிறார்.
எத்தனை பேர் செவி கொடுக்கிறோம் என் ஜனமே? ஒவ்வொரு நிமிஷமும் தட்டி கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த தாவீது ராஜா சொல்றார், இதயமாகிய இந்த வீட்டிலே எப்பொழுது வருவேன், உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், வாசல் படி என்பது நம் இருதயம் என்று நாம் பார்த்தோம். அப்ப இந்த இருதயத்துல இந்த வாசப்படியாகிய இந்த இருதயமாகிய இந்த வாசப்படி தட்டும் போது இயேசுவுக்கு இந்த இருதயத்தில் இடம் கொடுக்கணும். இரண்டாவது, சத்தத்தை கேட்டால் என்ன? வாசப்படி நின்று தட்டுகிறேன், சத்தத்தை ஒருவன் கேட்டால். சத்தம்னா என்னது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவ வசனத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். சத்தம்னா அதுதான், தேவனுடைய இந்த தேவ வார்த்தையாகி இந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டும். இந்த தேவ வார்த்தை உன் இருதயத்தில் பிரவேசிக்க, உன் இதயமாகிய வாசலை தட்டும் போது உன் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையாகிய தேவன் உன் இருதயத்தில் போக நீ செவி கொடுக்கணும். அதை நாம் பார்க்கிறோம். சத்தத்தை கேட்டால் என்றால் என்ன? தேவ வசனத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள் பிரவேசித்தால் என்றால் என்ன நாம் பார்க்கிறோம். பாருங்க, பிரவேசித்தல் என்பது இயேசுவை நமக்குள்ளும் நாம் இயேசுவுக்குள்ளும் வர அனுமதிப்பது. ஒரு வீடு இருக்குன்னா தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாரும் தெரியலையே, பார்ப்பாங்க. ஒண்ணு என்ன செய்வீங்க? நல்ல மனுஷர்னா கதவை திறப்பீங்க. வேற சாத்தாண்டி பிள்ளைங்க அது நமக்கு தீமை செய்ய வருதுன்னா என்ன செய்வீங்க? கதவை பிசாசுக்கு கதவை திறப்பீங்களா? இப்ப அநேகர் அதுதான், இந்த இருதயமாகி இந்த வாசல் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. இப்ப பாருங்க, இயேசுவுக்கு அப்படியே பூட்டியே வச்சிருவாங்க. அப்படி அல்ல. பிசாசு எதுக்காக வருவான்? பிசாசு திருடன் என்று சொல்லப்படும். திருடன் ஏதாவது வீட்டுக்கு நன்மை செய்ய வருவானா? திருடனே என்ன செய், வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு போகணும். அவனை உள்ள விட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல பார்த்தா குண்டு ஊசி கூட இருக்காது, பூரா ஒன்றும் இல்லாம களவாண்டு போயிடுவான். பாருங்க, பிசாசு அவன் தான் அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வேதத்துக்கும் வரமாட்டான் என்று யோவான் சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் என் ஜனமே. ஆகவே இந்த கால வேலை இருதயமாகி இந்த வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு பாருங்க செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் உள் பிரவேசிப்ப நாம் இடம் கொடுக்க வேண்டும், நாம் அனுமதிக்க வேண்டும். வீடு வாசலை திறக்கும் போது உள்ள வராங்க. அப்ப பிசாசுக்கு இந்த கதவை பூட்டிடணும், ஆண்டவருக்கு வாசலை திறந்து தரணும். இருதயமாகிய இந்த வாசலை பிசாசுக்கு பூட்டிடணும். தேவனுக்கு இந்த இருதயத்துல இடம் கொடுக்கணும். தேவன் கடவுள் ஆண்டவர் உள்ள ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா கர்த்தர் அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என் ஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல கடைசிய போஜனம் என்றால் என்ன? போஜனம் பண்ணுவேன் என்று நாம் பார்த்தோம். அப்ப இயேசுவோடு நாம் நிலைத்திருப்பது, இயேசுவ நம்மில் நிலைத்திருப்பது. அப்படி நிலைத்திருந்தா பாருங்க, அதுதான் போஜனம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு நமக்கு எப்போதும் தொடர்பு காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 55வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். For my flesh is meat indeed, and my blood drink indeed. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்தம் உள்ள ரத்தம். பாருங்க, அதுக்காக தான் அந்த எத்தனை பேர் இந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் என் சரீரத்தில் இருக்கு. நீங்க அடிக்கடி உச்சரிக்கணும், எனக்குள்ள ஓடுற ரத்தம் எங்க அம்மா அப்பா ரத்தம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுது. ஏன்னா அம்மா அப்பா ரத்தம் இருந்தா அது தாத்தா பாட்டி பூரா சாபங்கள் தொடர்ந்து, தாத்தா பாட்டி சாபமெல்லாம் தொடர்ந்து பிள்ளைகளை பிடிக்கும். ஆகவே நம்ம வாயில உச்சரிக்கிறோம், ஆண்டவர் எனக்குள்ள ஓடுற ரத்தம் அந்த பாவப்பட்ட ரத்தம் இல்ல, பாருங்க எனக்குள்ள ஓடுறது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அப்படி சொன்னீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் நீங்கி எல்லாம் அந்த தடை செய்கிற கிரியைகள் எல்லாம் அகன்று ஓடியே போய்விடும்.
ஆகவே எனக்குள்ள பரிசுத்தமுள்ள ரத்தம் ஓடுது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த கால வேளையில வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிலர் இருக்கு. அப்ப இயேசுவுக்கு நாம் இருதயத்தில் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ள வந்தா தான் என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். பாருங்க, ஆராதனை பகுதியோட தேவ பிரசனம் வந்தது. பாருங்க, வந்துட்டு யாருக்கோ ஒரு சிலருக்கு உண்மையாக கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று என் செவிகளில் சத்தம் திணிக்குது. ஆகவே பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் நன்மை உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். நீ உண்மையாக கூப்பிட்டபடியினால் இயேசுவின் நாமத்து மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தேவனே சார்ந்து அவரையே நம்பி நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய். ஒருபோதும் உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இதயத்துல நம்ம இடம் கொடுத்தா தான் பாருங்க, அவர் உள் பிரவேசிப்பார், நம்மளை சீர்படுத்துவார். ஒரு முதலமைச்சர் வராருன்னா பாருங்க, பிரதமர் வராருன்னா நம்ம என்னதான் செய்யறோம்? பூரா சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்றோம். ஒரு மனிதன் வர்றதுக்கே இந்த பாடுனா பாருங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் வந்துட்டா நம்ம இருதயமாகி அந்த வீட்டை என்னதான் செய்யணும்? சுத்தமா வைத்துக் கொள்ளணும். வீட்டுக்கு ஒரு பாஸ்டரே வராங்கன்னு, ஐயோ தெய்வ ஆண்டவர் வராரு, ஆண்டவருடைய பிள்ளைய எவ்வளவு நீங்க சுத்தம் பண்றீங்க, வேக வேகமா வந்துகிட்டு பக்கத்துல வந்துட்டார். அப்ப சுத்தமா என்ன செய்றீங்க? வீடை சுத்தமா வச்சுக்கிறீங்க. அது மாதிரிதான் நம்ம குடியிருக்கிற வீடை சுத்தமா வைக்கிறது பெருசு இல்லை, அதுவும் சுத்தமா இருக்கணும். நம்ம பாளையத்தை சுற்றிலும் உன் வாசஸ்தலம் எல்லாம் சுத்தமா இருக்கணும். அதை விட நம்ம முக்கியம் இருதயம் தான். இந்த இருதயமாக இந்த வீட்டை எப்பொழுதும் நீ சுத்தமா வைத்துக் கொள்ள வேணும். தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் புசிக்க வேண்டும். நாம் மனம் திரும்பும் போது பாருங்க நாம் இருதயத்தின் கதவை திறந்து இயேசு வாசம் செய்ய நாம் இடம் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போகும்போதுதான் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நாம் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. All that the Father giveth me shall come to me, and him that cometh to me I will in no wise cast out. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் காணாது. பிள்ளை எல்லாருமே பெரியவங்க எல்லாம் எவ்வளவு பலன் இருக்கோ, ஒரு ஆபத்து என்னதான் செய்வீங்க? உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? கர்த்தாவே கூப்பிடுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, முன்னாடி செங்கடல் பார்வன் போன்னு சொல்ற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல என்னதான் இது ஆண்டவர் தான் கொண்டு வராரு. என்ன ஆண்டவரே, நீங்க தான் பார்வன் உள்ளத்துல அவனும் 10 வாதைகளை கொடுத்த பிறகு போக சொல்றான். ஆசையை காமிச்சு மோசம் பண்றீங்க. இங்க பார்த்தா செங்கடல் பின்னாடி அனுப்பி விட்டுட்டு இந்த பார்வன் உள்ளத்தை கடினப்படுத்தி மறுபடியும் துரத்திட்டு வர. என்ன ஆண்டவரே, நடுத்தரவுல நிக்கிறோம், முன்னாடி வழி இல்ல, செங்கடல், ஒரு பாதை இல்ல, பின்னாடி சத்துரு விரட்டி, அவ்வளவுதான் அழிஞ்சு போனோம். அவங்க என்ன செஞ்சாங்க? பேசிக்கிட்டு இருக்கல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தாவே என்னை விடுவியும், இயேசுவே என்னை விடுவியும் அப்பா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த செங்கடல் பாருங்க இரண்டாக பலிபாசல உண்டாயிச்சு. ஆகவே கர்த்தரை நோக்கி எந்த காரியத்துக்கும் அவரை நோக்கி என்ன செய்யணுமா? நீங்க கூப்பிட வேண்டும். அப்ப கூப்பிடும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் பாருங்க ஒருபோது என்ன செய்ய மாட்டாரா? புறம்பை தள்ளுவதில்லை. ஒருவரையும் புறம்ப தள்ள மாட்டார். நீ பாவி என்று அவர் புறம்ப தள்ள மாட்டார். பாவிகளை ரட்சிக்கத்தான் என்ன செஞ்சார்? கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீ உரிமையோடு நீ கேட்கலாம், ஆண்டவரே நான் பாவிப்பா, இந்த காரியத்திலிருந்து நான் வர முடியல, ரகசிய பாவம், ஊழியக்கார விசுவாசிகளை ஏமாத்திட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்கு, நீங்க மன்னிங்க. யாரும் பார்க்காட்டி நீ காண்கிற தேவன், என் இதயத்தை நீங்க பாக்குறீங்க. அங்கங்க போக கூடாது. பிள்ளை சிறு பிள்ளை அமைதியை உட்காரணும். அப்ப பாருங்க யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. நீ குட்டையா இருக்க, நான் உனக்குள்ள வரமாட்டேன்னு என்ன சொல்லல. அந்த சகை குட்டையா தான் இருந்தான். பாருங்க அவன் ஆசைய பாருங்க. கர்த்தரே அவர் எப்படிப்பட்டவரோ, வளர்த்தியா இருப்பாரா குட்டையா இருப்பாரா, எங்க பார்த்தாலும் அற்புதம் செய்யற இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று கோடீஸ்வரன் பாருங்க. அந்த சகை
ஆனா அவன் குள்ளனா இருந்தான். குள்ள மனிதர்லாம் நீங்க அநேகரை நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப குள்ளன்னா ரொம்ப குள்ளமா இருக்கும், குழந்தை மாதிரி இருக்கும். நான் தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி குழந்தை மாதிரி. சகை அப்படிதான் இருந்தாராம் பாருங்க. அவருக்கு ஒரு ஆசை, மரத்துல ஏறினார், குட்டையா இருக்கிற நசுக்கி வந்து மிதிச்சு போட்டா போச்சுடா சொல்லிட்டு அந்த கூட்டத்து மத்தியில போக முடியும். அவனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை காண வேண்டும் சொல்லிட்டு மரத்துல ஏறி, என்ன மரம் அந்த மரம்? காட்டத்தின் மரத்துல ஏறி இயேசுவே பார்க்கணும் வாஞ்ச இருந்தபடினால எல்லாமே ஆண்டவர் கவனிக்கிறார். அப்ப பார்க்க சகைவே இறங்கி வா பாருங்க. அவருக்கு தெரியுமா, அவன் சிந்திக்கும் போதே, இந்த வாஞ்சிக்கும் போதே அவர் இருந்த இடம் அந்த இடம், இந்த வர்ற வழியிலேயே அவர் பாருங்க வந்து அவர் பார்த்து இடம் கொடுத்துட்டா சகையும். இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நான் பார்க்க வேண்டும். இந்த வாஞ்ச ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா போதும் பாருங்க. ஆண்டவர் உடனே இருதயத்தில் அவன் இடம் கொடுக்குறான். அடுத்த நிமிஷத்திலே ஆண்டவர் கூப்பிடுறார், பெயர் சொல்லி கூப்பிடுறார். நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆகவே வந்து பாருங்க, அப்ப உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சகை வீட்டுக்கே இயேசு கிறிஸ்து போறார். ஆகவே நம் இதயமாக இந்த வீட்டுக்குள் வந்து இயேசுவுக்கு இடம் கொடுத்தான். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார், ஆசீர்வதிப்பார். அது வேணும் இது வேண்டும் எதுவுமே நீ கேட்க அவசியம் இல்லை. உனக்கு இன்னதென்று தேவை என்று சகலத்தை அறிந்தவர். அவர் சகலத்தையும் தந்து உன்னை வழி நடத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். எந்தெந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிந்தாயோ அந்த இடத்துல அவனை தலை நிமிர செய்வார். அப்படிப்பட்ட தேவன் இந்த கால வேளையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, ஒருவரையும் இயேசு கிறிஸ்து ஒருவனையும் புறம்பை தள்ளுவதில்லை. இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அன்புடன் அழைக்கிறார். இருதயமாகிய இந்த வாசற்படியில் நின்று தட்டுகிறார். அவர் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இயேசுவின் அண்டையில் வந்தால் அவர் உன்னை அணைத்துக் கொள்வார், உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வருத்தப்பட்டு ஏன் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு உன்னை இந்த கால வேளையில் இருதயமாகி இந்த வாசப்படியில் என்று ஒவ்வொரு நிமிஷமும் தட்டி கொண்டிருக்கிறார். அவர் சத்தத்திற்கு, இந்த வார்த்தையாகிய இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடு. இயேசுவை உன் இருதயத்தில் வரும்படியாய், அவர் வாசம் செய்ய முடியாய் உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயானால் இந்த வார்த்தையாகிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு நீ என்ன செய்ய வேண்டாம், பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு இந்த கால வேளையில் அழைக்கிறார். ஒரு பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் உண்டு. திருமண காரியம் ஆகலையேன்னு உனக்கு ஒரு பாரம். ஒவ்வொருவருக்கும் கடன், அதிகமான கடன் இருக்கு, அறியாம வாங்கிட்டேனே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அது ஒரு பாரமா இருக்கே, அது ஒரு பாரம். ஒவ்வொன்றும் தொழில் நல்லா நடக்கலாம், அது ஒரு பாரம். ஏகப்பட்ட பாரம் இருக்கு. ஒவ்வொரு மனிதன் நீங்க பேசி பாருங்க. இந்த ஜெபம் முடிந்த ஒருவருக்கும் நீங்க விசாரிக்கணும். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். அப்ப இந்த அப்படி பாரம் உள்ளவரெல்லாம் என்னதான் செய்யுங்க, நீ ஏன் சுமந்துகிட்டு இருக்க, என்னிடவா. இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் வாங்க என்று இயேசு அழைக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சத்தம், தேவ சத்தம் தான் கேட்கணும், வேற பிள்ளைய சத்தமும் கேட்கக்கூட, அமைதியா கவனிக்கணும். அப்ப பாருங்க, வந்துட்டு ஒரு பாட்டியம்மா அப்படிதான் வந்து ஒரு லாரி லைன் வண்டி போய்கிட்டு இருந்திருக்கு, வெறு வண்டி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அது பாட்டியம்மா விறகு சுமந்துட்டு என்ன செஞ்சுச்சு, வயசு போன காலத்து தள்ளாடி போய்கிட்டு இருந்தது. நல்லா கவனிங்க. வந்து தலையில நல்ல அதிகமான பாரம் தான். அப்ப சமையல் பண்றதுக்கு விறகு என்ன செய்ய பிறக்கிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். போகும்பொழுது வண்டி வந்து, எனக்கு எதுக்கு பாட்டியம்மா, நீங்களா என்ன செய்யுங்க, வண்டியில ஏறு, உன் பாரத்தை என்ன செய்ய வண்டியில இறக்கி வை, வா வண்டியில வா சொல்லிட்டு பாரு. அந்த பாட்டியம்மாவும் இந்த விறகும் வந்து ஏறிச்சு. ஏறினவரை என்ன தலையில தான் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாரத்தை. வண்டி தான் சுமக்குதே,
பாருங்க, பாட்டியம்மாவையும் விறகும் ரெண்டும் வண்டி சமக்குது. அது பாருங்க, தலையில வண்டியில உட்கார்ந்த பிறகு சுமந்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் ரசிக்கப்பட்டவங்க. இந்த டிரைவர் பாதி தூரம் போய் திரும்பி பார்த்தா தலையில தான் அந்த விறகு இருக்கு. ஏன் பாட்டி விறகு ஏன் சமக்குறேன்? வண்டி தான் உனையும் விறகையும் சமத்துட்டு வரதுல இந்த பாரத்தை. நீ எதுக்கு உன் தலையில உன் பாரத்தை இறக்கி வைக்காம இருக்க? வசனம் அப்படியாக சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீத புஸ்தகத்துல பாக்குறோம் பாருங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆகவே நாம் கூட தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம் பாரத்தை, இறக்கி வைக்காம. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் எடுத்து வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று இயேசு அழைக்கிறாருங்க. வந்து எத்தனை பேர் இந்த இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் இந்த கால வேளையில? அவரையின்றி வேற ரட்சிப்பு இல்லை. உன் கவலைகள் எல்லாவற்றையும் வந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கவலைகளை மறந்து வந்து இந்த கால வேளையில இயேசுவுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். I am the door. By me if any man enter in, he shall be saved and shall go in and out and find pasture. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். நானே வாசல். நானே வாசல். யார் வாசல்? இயேசுதான் வாசலா இருக்கிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. நீ மேய்ச்சலை கண்டடைவாய். செழிப்பான ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவார். செழிப்பான் அங்கும் இங்கு சகலவித ஒளியில் இருக்கிற தேவனுடைய ஒளியில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை வழி நடத்துவார். நானே வாசல், அவரே வாசலாய் இருக்கிறார். என் ஜனமே, தேவனுடைய வாசல் பாருங்க, அந்த வாசல் வழியாய் நீ போக வேண்டும், உள் பிரவேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உனக்குள்ள போக வேண்டும். போகும்போது ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசப்படியிலே நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் தட்டி கொண்டே இருக்கிறார். நீ மனம் திரும்பு, நான் உன் இதயத்தில் வரட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு நாம் தான் செவி கொடுக்க வேண்டும். அவர் சத்தத்தை நீ கேட்டால் அவர் உன் இதயத்துக்குள் பிரவேசிப்பார், உன்னை ஆதரிப்பார், உன்னை அதிசயமாய் நடத்துவார். அவர் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை மனுவுருவே எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். உனக்கு முன்பாக நிற்கிறார். இதயமாகிய இந்த வாசலை திறந்து கொடு. உன் இதயத்தில் இயேசு வாசல் செய்யும்படியாய் இடம் கொடு. அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவு கடமோடி பொன் சிரசில் சூடிட கந்தையும் நெந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்த மாடருத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உன்னை அழைக்கிறார். உன்னை மீட்டி எடுக்க முடியாய். நீ பாவத்தில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்தார். என் ஜனமே, அவர் கைகளில் கால்களில் இரத்தம், வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார், அவமானப்பட்டார், முள்மூடி சூடினோராய் கல்வாரி சிலுவையிலே அவர் நம்மை தூக்கி எடுக்க முடியாய், நம்மளை மீட்டி எடுக்க முடியாய். அவர் சொந்த இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்மளை ரட்சித்தார். எவ்வளவு வேதனை! அதெல்லாம் சிலுவையிலே பாருங்க, அவர் சொந்த இரத்தத்தை சிந்திதான் நம்மளை மீட்டு எடுத்தார். உன்னை மீட்டு எடுக்க முடியாகவே இந்த கால வேளையில பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இன்று ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இரத்தம் உன் வாசப்படி நின்று தட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு சத்தம்
இருதயமாகி இந்த வாசப்படி நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றே இரட்சணிய நாள் என் ஜனமே, இன்றே அனுக்கிரக காலம், இன்றே கிருபையின் காலம். இன்றே நாம் மனம் திரும்புவோமா? கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நாம் மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுப்போமாக. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போமாக. இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். என் ஜனமே, இந்த கால வேளையினை உயர்த்துங்கப்பா. இயேசுவே, என் கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி ஆண்டவரே அப்பா, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் நீங்க அருள் செய்யுங்க. நீங்க சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், நீ சீர்படுத்துங்க. இப்படி சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன், என் இருதயத்தில் வந்து வாசம் செய்யுங்க என்று எத்தனை பேர் அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து இருதயத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் எங்கும் தொனித்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதம் 3-8 வரை நாம் வாசிக்கிறோம். 3, 4, 7, 8 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. என் ஜனமே, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் மரித்தவனை எழுப்பும் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, யோவான் சுவிசேஷம் வாசிப்போம். 11வது அதிகாரம் 43, 44 இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தமா இவைகளை சொன்ன பின்பு மேல உள்ள வசனத்தை நீங்க முழுமையா படிச்சு பாருங்க. லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவருடைய சத்தம் உரத்த சத்தமா இருந்தது. என் ஜனமே, உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு, கடன் பிரச்சனை வெளியில வர முடியலையா, ஏதாவது உனக்கு தேவையா, பதில் நீண்ட காலமாக பதில் இல்லையா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், பதிலை கர்த்தர் தருவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், மரித்து போன 4 நாள் மரித்து போன இந்த லாசருவை பெயர் சொல்லி அழைத்தார். நல்லா கவனிக்கணும். மரிச்சவங்களாம் ஒரு நாளைக்கு வந்து கடைசி ஒரு முடிவு இந்த பூமிக்கு வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆகவே இந்த 4 நாள் ஆனா நாரி போயிரும், நாத்தம் பயங்கரமா இருக்கும். பாருங்க, வந்துட்டு அப்ப இயேசு அந்த இடத்துல மாறார். அந்த சைடு போனா வந்து அந்த குடும்பத்தை அதிகமா ஆண்டவர் நேசிப்பார். யார்? மார்த்தாள், மரியாள், லாசரு. இப்ப பாருங்க, அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும்படி அந்த செய்தி தெரிஞ்சு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போகல, மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிற்று. அப்ப பெயர் சொல்லி அழைத்தார். எப்படி? லாசருவே வெளியே வா. பொதுவா சொல்லியிருந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அக்கிரமம் பண்ணவன், பாவம் செஞ்சவன், கொலகாரன், எல்லாமே எல்லா கல்லறையும் வந்து எழும்பி இருக்கும் பொதுவா சொன்னா. பாருங்க, அதனாலதான் பெயர் சொல்லி இப்ப ஜெபிக்கும் போதும் கூட யாராவது ஆவில ஏவப்பட்டவங்க ஜெபிங்க, பெயர் சொல்லி சொல்லும் போது சம்பந்தப்பட்டவங்க ஜெபிக்கிறாங்க. இந்த இடத்துல பாக்குறோம், எல்லாரும் தான் கல்லறையில் நிறைய தூங்குதுங்க, செத்து என்ன செய்யறாங்க, நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பெயர் சொல்லி அழைக்கிற லாசருவே வெளியே வா. பெயர் சொல்லி, பெயர் சொல்லாம இருந்தா எல்லாருமே எழும்பியிருப்பாங்க, அவ்வளவுதான். வந்து பெரிய இதா இருக்கும். அன்னைக்கு நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவன். ஆகவே வந்து எல்லாரும் எழும்புறதுக்கு காலம் உண்டு, ஒரு முடிவு வரும் இந்த பூமிக்கு. அப்ப எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்டு எழும்புவாங்க. தேவனுடைய சத்தத்தை, மனுஷகுமாரி சத்தத்தை கேட்கும் காலம் வருமா? கல்லறைக்குள்ள இருக்கிறவங்களும் கூட அப்படி வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கிறார். லாசருவே வெளியே வா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். மரித்து போன 4 நாள் மரித்து போன அந்த லாசருவை எழுப்பின தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம சின்ன காரியத்தை நமக்காக செய்ய மாட்டாரா? நமக்கு பெரிய காரியமா இருக்கலாம்,
ஆனா ஆண்டவரே உமக்கு இது லேசான காரியம், நீங்க செய்யுங்க என்று நான் விசுவாசமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா. அடுத்த 44வது வசனத்துல அப்பொழுது எப்பொழுது அந்த ஆண்டவர் கூப்பிட்ட அந்த நிமிஷத்துல மரித்தவன் வெளியே வந்தான். மரித்து போன 4 நாள் மரித்து போன லாசரு உயிரோடு வந்தான். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆகவே பாருங்க, நம்மளை சுமக்கிற தேவன். நம்முடைய தேவன் சுமக்கிற தேவன். கடவுளை நம்ம சுமக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கடவுளை என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. ஆகவே நம்ம நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். நம்ம கடவுளுக்கு நம்ம அபிஷேகம், ஒரு சிலர் அபிஷேகம் பண்றாங்களாம். யாருக்கு? கடவுளுக்கு அபிஷேகம். கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண முடியுமா? நம்ம பிளப்பை நாரி போய் கிடக்கு பாருங்க. நம்மளை அழைத்து சிருஷ்டித்த தேவன் கடவுள் தான் என்ன செய்ய, ஆண்டவர் தான் நம்மை அபிஷேகம் பண்ணணும். கடவுளை நம்ம தூக்க கூடாது. ஏந்திக்கிட்டு என்ன செய்வாங்க, குழந்தை மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அப்படி அல்ல, கடவுளை நீ தூக்க முடியாது. அவர் தான் நம்ம சுமக்க முடியும். குழந்தை தாயை சுமக்க முடியுமா? ஒவ்வொன்றும் என்ன செய்யும், 200 கிலோ குண்டு இப்பெல்லாம் பார்த்தா ஒரு தாய் பார்த்தா பெருத்து போயிருக்கு பாருங்க. வண்டியை ஒடிஞ்சிரும் போல. தவக்குன்னு ஏறி உட்கார்ந்து அப்படியே அசையும், ஒரு அசையும் பாருங்க. ஒரு குழந்தை போய் அம்மா அம்மா அவனை தூக்குறேன், தூக்கி வைக்க முடியுமா? நசுங்கி போயிரும் குழந்தை. ஆகவே நம்ம எல்லாருமே தேவனுக்கு முன்னாடி ஒரு குழந்தையா இருக்கிறோம் பாருங்க. அவர் தான் நம்ம தூக்கி என்ன செய்யணும், சுமக்கணும். தகப்பன் தான், ஒரு தாய் தான் பிள்ளைய சுமக்கணும். பிள்ளை தாயை சுமந்து ஒருபோதும் நீங்க என்ன செய்ய முடியாது, கேள்விப்பட்டது இல்லை பாருங்க. அது மாதிரிதான் நம்ம அநேகர் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சாமியை நம்ம சுமக்கிறதெல்லாம் தெய்வம் கிடையாது. நம்மளை யார் சுமக்கிறாரோ அவர் தான் தெய்வம். அதான் உண்மை பாருங்க. நாம் அபிஷேகம் பண்றதெல்லாம் தெய்வம் இல்லை, நாம் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணணும் பாருங்க. அதுதான் பேசுகிறது தான் தெய்வம். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், ஜீவன் உள்ள தேவன். நாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், தேவன் அறியாம. தேவனுடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. இதயமாகி இந்த வாசப்படி நின்று தட்டினார். ஒரு சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தோம். என் ஜனமே, அநேகர் இப்படி அறியாமல் இருக்கிறாங்க. நம் மனதில் வைத்து அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன், பதில் தருகிற தேவன், அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று அவங்க அறியணும்னா நாம் மௌனமாக இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். நாம் பெற்ற ரட்சிப்பை அவங்களுக்கு சொல்லணும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் எங்கும், வார்த்தையாகிய சத்தம் எங்கும் தொனித்து கொண்டு இருக்கிறது. இந்த லாசருவை, மரித்து போன லாசருவை எழுப்பின தேவன் கர்த்தர் நம் ஜீவியத்திலும் அவர் அதிசயங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வா என்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. வா என்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க வல்லவாக்குரைத்துமே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க வல்லவாக்குரைத்துமே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று ஒரு உறுதியோடு விசுவாசத்தோடு நீ பாடு. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமேந்திடும் நான் நம்பி வந்தேனே. ஹல்லேலூயா. நாம் இந்த கடைசி காலத்தில் தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சத்தம் மெல்லிய சத்தமாக இருக்கும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனம் எழுதி வச்சுக்குங்க. எழுதி வச்சு வீடுகளில், நேரம் இல்லாததுனால நீங்க வீடுகளில் நீங்க வாசிக்கணும். கண்டிப்பாக தேவனுடைய சத்தம் மெல்லிய சத்தமாக இருக்கும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வீடுகளில் யாருடைய சத்தம் கேட்குது சொல்லுங்க பாப்போம். உங்க வீட்டை சுத்தியிலும் உங்க வீட்டுக்குள்ளேயும் யாருடைய சத்தம் தான் கேட்குது? உங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்குது? உண்மையை சொல். சண்டை சத்தம் கேட்குதுன்னா ஆமா. கோழி சத்தம் கேட்குதா? ஆமா. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்றாங்க, கவனமா இருக்கணும்.
பாருங்க, தேவன் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கவனம் போறோம். ஆனா பெரியவங்க நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு சிலர் தான் தூக்கத்துல என்ன செய்யறாங்க, யோனா மாதிரி வந்து நல்லா தூங்குறாங்க, கப்பல் கவுந்துரும். ஆகவே வந்து நல்ல விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, உங்க வீடுகளில் என்ன சத்தம் தான் கேட்குது? சீக்கிரம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. பிள்ளைகளும் சொல்லலாம், உங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்குது? எந்திரிச்சு சொல்லுங்க. யாராயாலும் உட்கார்ந்த இடத்துல கூட நீங்க சொல்லுங்க, உங்க வீடுகளில் என்ன சத்தம் தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு? என்ன சத்தம்? ஏதோ சொன்னீங்களே, டிவி சத்தம், போன் சத்தம், மனுஷ சத்தம், சண்டை போடுற சத்தம். சண்டை சத்தம் தான் எல்லாரும் வீட்டுல அதிகமா. இப்ப இந்த கடைசி காலத்துல சண்டை சத்தம் தான் அதிகம். தேவனுடைய மெல்லிய சத்தம் என்ன இல்ல பாட்டு சத்தம், துதியின் சத்தம்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கல. பாருங்க, அப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, மனுஷ சத்தம். நீங்க உட்கார்ந்து உங்க வீட்டுல என்ன சத்தம் இருக்கு நீங்க எழுதி, ஆண்டவர் இந்த சத்தம் என்ன கேட்க கூடாது. அடுத்து நீங்க எழுதி துதியின் சத்தம், சோத்திர சத்தம், என்ன அதுவும் குறிப்பா நீங்க எழுதி இந்த சத்தம் தான் கேட்கணும். அப்படி நீங்க வேண்டிக் கொள்ளணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ சத்தம். ரெண்டாவது என்னது? மாடு சத்தம். கேட்குமா இல்லையா? மாடு வேற என்னது? ஆடு சத்தம், கோழி சத்தம், கழுத சத்தம். கழுத இருக்கு அவங்க ஊர்ல? கழுத எப்படி கத்தும்? கழுத சத்தம். வேற என்னது? புறா சத்தம், குருவி சத்தம். அடுத்து சண்டை சத்தம். ரெண்டாவது என்னது? சண்டை, பறவைகளுக்குள்ள கூட சண்டை போடுங்களாம். பாருங்க, சண்டை சத்தம். வேற என்ன கேட்குது? தத்தளிப்பின் சத்தம், அழுகையின் சத்தம், பிசாசின் சத்தம், பள்ளி சத்தம். கெவிலி எல்லாம் வந்து கெவிலி கத்திக்கிட்டு இருக்கோம், அது எதுவா கத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போமா, கேட்டுக்குங்க. பாருங்க, சொல்லிட்டு சாத்திரம் பார்க்கறது. பாருங்க, வேதத்துல எல்லாம் இருக்கு. பழைய ஏற்பாடு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது கெவிலி பள்ளி எப்படி கத்தும் கெவிலி சொல்லுங்க. பாருங்க, அது வந்து சொல்லும், அது பரிதாபப்பட. இப்ப கரெக்டா பேசுற நேரத்தில் இப்ப நல்லதுதான் நடக்கும். இப்ப மனுஷர் இப்படி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப கெவிலி சத்தமோ பள்ளி சத்தமோ மனுஷ சத்தமோ ஒருபோதும் வீடுகள் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஒளியின் சத்தம் வேதத்தில் இருக்கு, ஒளியின் சத்தம். எந்த தேவையில்லாத சத்தமும் ஆலயத்திலும் வீடுகளிலையும் கேட்க கூடாது என் ஜனமே. பாருங்க, இப்ப சொல்லப்பட்ட சத்தம் வீடுகளில் கேட்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து தேவ சத்தத்தை நாம் இந்த கடைசி நாட்களில் நாம் வந்து கேட்க வேண்டும். நம்முடைய கூடாரங்களில் வீடுகளில் என்ன சத்தம் தான் காணப்பட வேண்டும்? வாசிங்க சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம். அதுக்கு முன்பாக வந்து 12 காரியம் என்னென்ன சத்தம் நாம் பார்த்தோம். அத்தனை சத்தமும் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த சொல்ல வசனம் சொல்ல நேரம் இல்லை, அநேக காரியங்கள் இருக்கு. வந்து சண்டைக்காரி வீட்டுல இருப்பதே, பெரிய வீட்டுல இருப்பதை பார்க்கலாம் ஒரு மூலையில இருப்பதே நலன் இருக்கு. அப்படி நிறைய இருக்கு. பாருங்க, இப்ப முன்பு சொன்ன சத்தம்லாம் கேட்க கூடாது. நம்ம வீட்டுல என்னதான் கேட்கணுமா? வாசிங்க. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டவங்களாம், பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க நீதிமான்கள். அப்ப பாருங்க, அவர் கூட சொல்றாரு, ஆபிரகாம் 50 நீதிமான் பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களே. அப்ப 10 20 கடை 10க்கு வந்துருவார். பாருங்க, அப்ப வந்து நம் நீதிமான்களாக இருக்கிறோம் என் ஜனமே. பாருங்க, நீதிமான்கள் கூடாரங்க என்னதான் சத்தம் கேட்கணுமா? உங்க கூடாரங்கள்ல, கூடாரம்னா வீடு குறிக்குது. ஒண்ணு நம்ம குடியிருக்கிற வீடும் நம்ம இருதயமாக இந்த வீட்டை குறிக்குது. எத்தனை பேர் வீடுகள்ல கம்பீர சத்தம் இருக்கு? நீதிமான்கள்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? பாவிகள்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம அந்த தெரியாம சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் பாவியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு அவசரத்துல நினைவு இல்லாம சொல்லிடுச்சு வயசு போன காலத்துல. சரி, அப்ப எல்லாருமே அவருக்கு முன்பாக எல்லாரும் பாவி தான். ஆனா அவர் இரத்தனை கழுவி சுத்திகரிச்சுன்னா நீதிமானா இருக்கிறோம். வருஷம் முழுது நான் பாவி ஆண்டவரே, நான் மண்ணு புழுவு, என்னது நான் வேற புழுவு தாழ்த்துறாங்களாம். ஆனா நான் புழு ஆண்டவரே, நான் ஒரு குப்பை. லேசா தட்டி ஏதாவது பேசிட்டா போதும், நீ குப்பையா, வந்து என்னதுன்னு அப்பதான் தெரியும், சுயரூபம் வெளிப்படும். அப்ப நாவுல இருக்க கூடாது. பாருங்க, வந்து கம்பீர சத்தம்
வந்து கேட்கணும். வருஷம் முழுவதும் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்துட்டாரு. பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கழுவ போட்டுட்டோம், நாம் நீதிமான்களா இருக்கிறோம். நீதிமான் நாவல சொல்லி பாருங்க, நீதிமானாவே முழுமையா ஆகிருவீங்க. வந்து ஒருபோதும் வந்து பாவின்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுடைய வீடுகள்ல என்னதான் இருக்கும்? சண்டை சத்தம் இருக்கும். முதல்ல சொல்லப்பட்ட சத்தமெல்லாம் இருக்கும். அப்ப நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம். ரெண்டாவது என்ன சத்தம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ரட்சிப்பின் கம்பீர சத்தம். வசனம் இருக்கு, ஆனா வந்து வாசிக்க நேரம் இல்ல. வந்து நான் பார்க்கிறோம். மூன்றாவது என்னதான் இருக்கும்? களிப்பின் சத்தம் கேட்கப்படும் நீதிமான்கள் கூடாரங்களில். அப்ப நான்காவது என்னதுதான்? மகிழ்ச்சியின் சத்தம். ஆறாவது மணவாளனின் சத்தம். ஆறாவது மணவாட்டியின் சத்தம். ஆறாவது துதியின் சத்தம். ஏழாவது பார்க்கிறோம் ஸ்தோத்திரத்தின் சத்தம். ஸ்தோத்திர சத்தம் கேட்கும். நாம் கர்த்தரை பாடி துதித்து கம்பீர சத்தத்தோடு தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த சத்தம் எல்லாம் இருக்கு அவங்க வீட்டுல? அப்படி சத்தம் இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமெல்லாம் இருக்கு. நான் வந்து பார்ப்பேன் பாருங்க. நான் பார்க்கிறோன்னு இல்லையோ, ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்க கூடாரங்கள்லாம் வந்து பார்ப்பார். நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க, என்ன மனநிலையோடு இருக்கிறீங்கன்னு என்ன செய்யறார்? கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே நம்ம கூடாரங்களை என்ன சத்தம் தான் உண்டாகணும்? சண்டை சத்தம் உண்டாக வேணும் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. யார் அது? வந்து கவனம் தேவை. வந்து கவனம் தேவை. வந்து ரோட்ல போகும்போது கூட வேகமாக செல்ல வேணாம், கவனம் தேவை. பாருங்க, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வந்து சண்டை சத்தம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நீதிமான்களின் கூடாரங்க சந்தோஷத்தின் ரட்சிப்பின் சந்தோஷம் அப்பா வந்துட்டு அதுதான் கேட்கப்படணுங்க. ஆகவே வந்துட்டு உங்க இந்த வாயை வந்து வாசல் என்று சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். இந்த வாயின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்றாரு. நல் வார்த்தைகளை பேசணும். மற்றபடி இந்த வாய் என்னதான் செய்யணும்? ஸ்டிக்கரை ஒட்டுனது மாதிரி வந்து எல்லா காவலோடும் நம்ம அடைத்து கொள்ளணும். நலமானதையும் கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்றார் தாவீது ராஜா. ஆகவே இந்த நாவு கூட நம்ம ஆசீர்வதிக்க கூடாதபடி அப்படி இருக்குமா? யாக்கோபுல நீங்க வீடுகள் எடுத்து வாசிச்சு பாருங்க, அந்த இதுல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான்களின் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தானியேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். சத்தம் என்று பார்க்கிறோம். வார்த்தையின் சத்தம். இந்த சத்தம் வார்த்தையா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும் போது ஏதோ உளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு புரியும் பாருங்க. இந்த உங்களுடைய வார்த்தையின் இந்த ஜெபம், இந்த வார்த்தை எப்படிதான் இருக்கணுமா? வெறும் சத்தமா இருக்கக்கூடாது, வார்த்தையின் சத்தமா இருக்கணும். வாசிக்கிறோம் தானியேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க வீடுகள்ல. அவருடைய வார்த்தைகளின் சத்தம் என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தையாகிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தம் கூட எப்படி இருக்கணும்? நல் வார்த்தைகளாய், நன்மை செய்கிற வார்த்தையாய் நம்முடைய சத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். எபேரியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது என்று கூட அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 9 வரை நான் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 9 வரை நான் வாசிக்கிறோம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 5லிருந்து நம்ம பார்க்கிறோம். இயேசு என்ன கிராமத்துக்குள்ள போறாரு? கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொஞ்சம் வேதனை இல்ல, கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நாம் கூட வேண்டிக் கொள்ளணும், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். பாருங்க, எதுக்கடுத்து ஆஸ்பத்திரி அதுன்னு போகக்கூடாது. பாருங்க, டாக்டர் வந்து அவன் படிச்ச அறிவுல தான் என்ன செய்யறான்,
வந்துட்டு அவன் செயல்படுகிறான். அப்ப வந்து அவன் படித்த படிப்பு அப்படி. ஆகவே நம்ம படைத்த சிருஷ்டித்த அந்த சரீரத்தை யார் தான் உண்டாக்குனா? இந்த சரீரத்துக்கு ஜீவன் வைத்தது யார்? எத்தனை நரம்பு இருக்கு? இந்த சிருஷ்டித்த தேவனிடமே நேரடியாக அவரிடமே சரணடையணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எந்த மூலையில. ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க டாக்டர் பார்த்து சொல்றாங்க அதை விட பணம் கட்டணும், பாதி உயிர் போயிடும். அங்க போ இங்க போ அலைய விட்டு பாருங்க போற பிடிங்கிருவான். பாருங்க 12 வருஷம் இந்த ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு காசும் தீரு மட்டும் போற ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துட்டான். போனா ரத்தத்தை பிணிஞ்சு விட்டுருவான் பாருங்க. ஆகவே சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க போகக்கூடாது, விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், கொடிய வேதனை படுகிறான். அப்ப நம்ம சிருஷ்டித்த தேவனிடமே சரணடையணும். ஆண்டவரின் சரீரத்தை வச்சு நீங்க தான் எத்தனை நரம்புன்னு மனுஷன் சொல்லி நான் கேட்கறது, உண்மையோட நான் வந்துடுறேன். எதுக்கு சுத்தி கித்தி வந்தாலும் கடைசியா உண்மையோட தான் வரணும். எதுக்கு அங்கிட்டலாம் நேரம் போனதுதான் மிச்சம். நேரடியான சரணடைகிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சரீரத்தை எந்த மூலையில என்ன கோளாறு இருக்கு நீங்க சரி பண்ணுங்க. படைத்தவரட்டி நம்ம என்ன செய்யணுமா? சரணடைய வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, 100க்கு அதிபதி ஒரு வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், என்னால பார்க்க முடியல, வேதனையா இருக்கு ஆண்டவரே சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளுகிறான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாவேன், வரலேன்னு சொல்ல வருவேன்னு சொல்றார். ஏன்னா இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறானே பாருங்க. அப்ப வந்து 8வது வசனத்துல 100க்கு அதிபதி பிரயத்துரமாக மறுமொழியாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என் வீட்டுக்குள் இதயமாக இந்த வீட்டுக்குள்ளும் நான் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளும் நீங்க பிரவேசிக்க நான் தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன். அப்பா நீ எவ்வளவு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், நீ பரிசுத்தம் உள்ள தேவன், நான் தகுதி இல்லை ஆண்டவரே. ரொம்ப எனக்கு பிரதானமான ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், இருக்கிறதுலே நான் ஆண்டவரே நான் பாவி, நான் எந்ததுக்கு தகுதி இல்லை. யாரு? 100க்கு அதிபதி. எத்தனோ வந்து மிருக ஜீவன்கள் வேலைக்காரங்க இருக்காங்க, தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு பிரயத்துரமாக மறுமொழியாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவன் இருக்கு, மனுஷருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. எவ்வளவுதான் பேசி பாருங்க, இருக்க சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஒருத்தர்லாம் வந்து வியாதியா இருக்கான் பார்க்க வருவாங்க, வந்து அவங்க உதவி இருக்கணும், ஆனா உபத்திரவம் இல்லாம இருக்கணும். பார்க்க வந்தவங்க பேசி பேசியே இன்னும் வியாதிக்குள்ள ஆக்கி பாருங்க, இன்னும் ஆஸ்பத்திரி தூக்குப்பா பாருங்க, அவ்வளவுதான், இப்பயோ நாளைக்கோ இருப்ப. வந்தவங்க ஆறுதல் சொல்லணும். அதை வேதம் சொல்லுது. வந்து 100க்கு அதிபதி ஆட்டின் சொல்ல உம்முடைய ஒரு வார்த்தை எனக்கு பாருங்க, 100க்கு அதிபதி 100 வேலைக்காரர்கள், எனக்குள்ள எத்தனோ வேலைக்காரர் வேலை பார்க்கிறாங்க. இந்த அடுத்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். ஒருவனை வா என்றால் வருகிறான். 9வது வசனம் பாருங்க. வந்து நான் அதிக கீழ்பட்டவனா இருந்து எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு, நான் ஒருவனே போ என்றால் போகிறான். அப்படி பாருங்க, வந்து வேலைக்காரன். அப்ப நம்ம செய்யறோமா பாருங்க, உங்க குடும்பத்தில் யார் தான் தலைவர்? நம்ம எல்லாருக்கும் தேவன் தலை. உங்க குடும்பத்தில் யார் தான் தலை? உங்களுக்கு உங்க கணவன், நீங்க கட்டின கணவன் தான் என்னது? தலை. ஆமா வாமா சொன்னா நீங்க வாரீங்களா? அந்த இந்த இடத்துல வேலைக்காரனை பற்றி 100க்கு அதிபதி சொல்றார். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, வந்து அன்பின் மூலமாக என்ன செய்யணும்? எல்லா காரியங்களிலும் உங்க கணவருக்கு என்ன செய்யுங்க? சொந்த புருஷர்களுக்கு வசனம் தெளிவா இருக்கு. வந்து மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய சொல்ல, உங்க சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியணும். வானா வரணும், போமானா போகணும். எதுக்கு நீ சொல்லி நான் வரணுமா? கும்புறி விட்டுருவேன் பாத்துக்க. வந்து நீ சொன்ன நான் வரணும், நானும் உனக்கு நீ வச்ச வேலைக்காரியா? நிறைய குடும்பத்தை நான் கேட்டிருக்கேன், இந்த சத்தத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒருபோதும் சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கர்த்தர் நேசிக்கிறார், அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க பாருங்க. அப்படிதான் அநேகர் அப்படிதான் பாக்குறோம். ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் வந்து தலையா இருக்கு, வந்துட்டு என்னது அவங்க ஆண்கள் வாளா இருக்கு, அப்படிதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்ப வந்து பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவனை போந்தோன்னா போறான், வாந்தோன்னா வாரான். அப்ப கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். நம்ம கீழ்ப்படிதல் மூலமா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொந்த புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. வந்து சகோதரர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களை மட்டும் சொல்றீங்கன்னு வந்து மனசு நொந்து போயிடக்கூடாது, ஏங்கி போயிடக்கூடாது. ஆகவே வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சொந்த மனைவிக்கு நான் மனைவியை நல்லபடியா கணம் பண்றேன், கணம் கொடுக்குறேன்னு சொல்றவங்க சகோதரருக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஒருவர் தான் இருந்திருக்காரோ. ஹல்லேலூயா. இந்த காலவேளை தேவன் பேசுறாருங்க. வந்துட்டு அது நீ சொல்லி நான் கேட்கணுமா, அந்த மேட்டிமை உனக்கு இருந்தா உனக்குள்ள யார் இருக்கா, பிசாசு உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்துட்டு உன் வாயில அல்லேலூயா வரலன்னா என்னது, வந்து யாருதான் இல்ல. வந்துட்டு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயான்னு தேவனுக்கே மகிமை. உன் வாயில அல்லேலூயா வரலன்னா யார் தான் உட்கார்ந்து இருக்கா உள்ள? பிசாசு நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து அப்படியே பார்க்க, ஏய் நீ சொல்லாத, அல்லேலூயா சொல்லாத சொல்லிட்டு, ஏன்னா அல்லேலூயா சொல்லிட்ட நீ மேன்மை அடைஞ்சிருவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லி நீ கேட்க சொல்லி கொடுக்கும் பிசாசு. பாருங்க, ஒரு பக்கம் தேவ சத்தமும் கேட்குது, ஒரு பக்கம் பிசாசி சத்தத்துக்கும் வந்து செவி கொடுக்குறாங்க. இதோ இருதயமாகிய இந்த வாசப்படியில் நின்று தட்டுறார். ஒரு சில இயேசுவுக்கு இடம் கொடுக்குறாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு. ஒரு சில பிசாசுக்கு கீழ்ப்படி, நீ சொல்லி நான் கேட்கணுமா சொல்லிட்டு பாருங்க அப்படி. ஆகவே வந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சத்தம் துதியின் சத்தம் இந்த ஆலயம் முழுவதும் வீடுகளிலும் வந்து நாம் கேட்கப்பட வேண்டும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நூற்றுக்கு அதிபதி பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா சொல்றார். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம் பாருங்க, வாழ்ந்தோன்னா வாரான், போந்தோன்னா போகிறான். ஒரு வேலைக்காரனே அப்படி செய்கிறான். இது எதை குறிக்குது பாருங்க, வந்து நீங்க நான் பாவியான மனுஷன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கே நூற்றுக்கான வேலைக்காரன் இருக்கிறான், பரலோகத்துல உமக்கு கோடி கோடியான தேவ தூதர்கள் உண்டு, ஒரு தூதனை நீ அனுப்பும். ஆண்டவர் நீங்க ஒரு தூதனை மட்டும் அனுப்புங்க. என் வேலைக்காரனே வாழ்ந்தோன்னா வாரானே போறானே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுறான், அதுக்கு நீ சர்வ வல்லமையில தேவன் வரணும். அவன் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. நம்முடைய விசுவாசம் குப்பையில போட கூட ஆகாது. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி, பாவியான மனுஷன் தன்னை தாழ்த்துறான். நீ ஒரு வார்த்தை சொல்லும், உனக்கு நூற்றுக்கணக்கான வேலைக்காரன் கீழ்ப்படி, எனக்கே கீழ்ப்படுகிறான். நீ கோடி கோடியான தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாங்க. ஒரு தூதனை நீங்க கட்டளையிடும், அத ஒரு வார்த்தை அதான் குறிக்குது. பாருங்க, அனுப்புங்க, ஒரு தூதனை அனுப்புங்க. வந்து பாருங்க, வந்து அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதான் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ற கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுறாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல, பெரிய விசுவாசம். அப்ப வந்து ஆச்சரியப்படுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால அடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 15வது வசனத்துல, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்கும் என் ஜனமே. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை இனிமையானதா இருக்கிறது என் ஜனமே. தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் உள்ளது. இந்த வார்த்தையாகிய தேவன் இந்த வேளையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த இருதயமாகிய இந்த வாசலை, இந்த கதவை கர்த்தருக்கு நாம் திறந்து கொடுக்கிறோம்? நம்ம இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துல பிரவேசிக்க முடியாய் அவர் இருதயமாகிய இந்த வாசலை தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு, ஜீவனுள்ள வார்த்தைக்கு, உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வீடுகளில் தேவ சத்தமும் துதியும் சத்தமும் கேட்டால் போதும், அந்த வீடுகளில் சமாதானம் உண்டாகும் என் ஜனமே, மகிழ்ச்சி உண்டாகும், தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய சத்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய் இருக்கட்டும். மற்ற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தம் நல் வார்த்தைகளை பேசுகிற சத்தமாய் இருக்கட்டும். நம்முடைய சத்தம் சத்தியத்தை அறிவிக்கிற வார்த்தையின் சத்தமாய் இருக்கட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய் இருக்கட்டும்.
சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய் இருக்கட்டும். இதெல்லாம் ஆதாரம் இருக்கு, வசனத்தில் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அதிகாரம் வசனம் இருக்கு, நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய் இருக்க வேண்டும் என் ஜனமே. நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய், வார்த்தையின் சத்தமாய் காணப்பட வேண்டும். கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சத்தமாய் இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும் என் ஜனமே. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் 5 வித கிரீடத்தை பற்றி நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். அப்ப இது முக்கியமானது. பாருங்க, நம்ம நிர்ணயமாகிய வாசப்படி நின்று தட்டிக்கிட்டே இருப்பார். யார் தான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தான் கர்த்தர் இதயத்தில் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஜீவ கிரீடத்தை தருவார், நம்மளை ரட்சிப்பார். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லும் போது 5 வித கிரீடம் போன வாரம் சுருக்கமா நாம் பார்த்தோம். ஆகவே நாம் தெளிவாக நாம் பார்ப்போம். 5 வித கிரீடம். 1 நீதியின் கிரீடம், 2வது ஜீவ கிரீடம், 3வது மகிமையின் கிரீடம், 4வது அழிவில்லாத கிரீடம், 5வது மகிழ்ச்சியின் கிரீடம். 1வது நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8 இந்த வசனத்துல பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதெல்லாம் நமக்கு வந்தா தான் என்ன கிடைக்கும்? நீதியின் கிரீடம். 8வது வசனத்துல இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்காக அல்ல, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கலையா? பாருங்க, அந்த இடத்துல எனக்காக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கு என்னதான் செய்வாராம்? தந்தருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காய் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து தேவனுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கிரீடம் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடத்தை, நீதிக்குரிய ஜீவியத்தை பூமியிலே செய்து சாட்சியோடு மரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தருவார் என் ஜனமே. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில என்ன இல்ல? மரணம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நீ நீதியின் பாதையில நடந்தா நீதியின் கிரீடம் உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஜீவ கிரீடம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் குறித்து வச்சுக்குங்க. வாசிக்க நேரம் உள்ள வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ எவ்வளவும் பயப்படாத. ஏன் நீ பயப்படுற? உனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, பாடுகளை குறித்து எவ்வளவு நீ பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ மரண பரியந்தம், சில நாள் கிடையாது, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இப்ப இந்த உலகத்திலும் கூட என்ன செய்யணும்? உலகத்தில் உள்ள சோதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து அவருக்காக ஜீவனையும் கொடுத்து எல்லா நெருக்கத்திலும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும் என் ஜனமே. அவர் கர்த்தர் தருவார். கொஞ்சம் பாடுகள் வரும்போதே நிந்திக்கிறோம். ஆண்டவருக்கு, கடவுளுக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? அப்படியே வர்ற ஆசீர்வாதத்தையும் விட்டு விடுறோம். பொறுமையோடு இருக்கணும். பாருங்க, ஒருத்தன் அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி மகனே, உனக்கு பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கிறேன், நீ நடந்து போய்கிட்டே என்ன செய்ய, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ. அவன் போனான், நல்லா தான் போய்கிட்டு இருந்தான். நல்ல பொக்கிஷம், நீ கேட்டு உங்கள்கிட்ட பொக்கிஷத்தை தாரேன் சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருந்தானா. போயிட்டு இருக்கு, சோத்திரம் சோத்திரம், பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஸ்தோத்திரம். நல்லா தான் போனான். போயிட்டு பொக்கிஷத்தை நெருங்கிட்டான். கடைசி இடத்துக்கு வரும்போது என்ன, நம்ம கண்ணை முடிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்றோமே, கண்ணை மூடிக்கிட்டு என்ன செஞ்சுட்டான், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இந்த பொக்கிஷத்தை கடந்துட்டு போயிட்டான். பின்னாடி வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு கிடைக்கல. என்ன ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே கேள்வி,
நீ உனக்கு ஞானம் இல்லை, உன என்ன தெளிவா ஒரே கவனத்தோடு நீ போகணும்ல, நான் சொன்ன வார்த்தை பிடிச்சிட்டு போகணும்ல, பெரிய பயபக்தியா முழித்து பார்க்குற நேரம் பார்க்கணும், கண்ணை மூடி ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு நீ கடந்து வேறவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் நீங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கடந்து பின்னாடி உள்ளவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. ரகசியம் அதுதான். ஆகவே நாம் கவனமாக காணப்பட வேண்டும். நெருக்கங்கள் வரும், எல்லாம் நன்மைதான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக காணப்படும் என் ஜனமே. ஆகவே நீங்க பொறுமையோடு இருக்கணும். இருந்தா தான் என்ன கிடைக்கும்? மரண பரியந்தம் உண்மையா இருந்தா தான் இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். போன வாரம் பார்த்தோம், நேரம் இல்லாத சுருக்கமா எல்லாமே இந்த கிரீடத்தை ஆண்டவர் தரமாட்டார். ஆகவே உங்களுக்கு அந்த ஒரு தகுதி வேணும். ஒரு ராஜ்யத்தை ஆள வேணும்னா பாருங்க, இந்த கிரீடத்தை வச்சு ராணி ராஜாவா இருக்குன்னா உங்களுக்கு அது கிரீடம் சும்மா வைக்க மாட்டாங்க, அந்த தகுதி இருக்கா. ஆகவே இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் நீ நீதியின் கிரீடம், இரண்டாவது ஜீவ கிரீடம், நீ உண்மையா இருந்தா ஜீவ கிரீடத்தை தருவார். மூணாவது மகிமையின் வாடாத கிரீடம். ஒரு சில கிரீடம் வாடி போயிடும், ஆக வாடாத கிரீடம் இருக்கா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2-4 வரை வாசிக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2, 3, 4 இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்களில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. பாருங்க, ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய், வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். நீ மந்தைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியன் மாதிரியாக இருக்க வேண்டும். கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் எப்படி செய்தால் இப்ப நீ முன்மாதிரியாக காணப்பட்டா, அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வாடாத கிரீடத்தை தருவார். இல்லைன்னா வாடி போன கிரீடத்தை தலையில் நம்மளே செஞ்சு வச்சுட்டு என்ன செய்யணும்? மனசை தேத்திக்கிற வேண்டியதான். ஒரு போட்டி வருதுன்னா பிரேஸ், பாட்டு போட்டி, வேத பாடம் போட்டி, அப்ப அநேக போட்டிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட்னு எடுப்பாங்க. யாரு? பிள்ளைகள்லாம் எடுக்குங்க. அப்ப ஒரு சிலர் மண்டையிலே ஏறாது, மக்கா இருக்குங்க, மனசு நொந்து போயிடக்கூடாதுன்னு கடைசி என்ன தருவாங்க? ஆறுதல் பிரேஸ் கொடுப்பாங்க. ஐயோ எனக்கு பிரேஸ் கொடுத்துட்டாங்களே, நீ நொந்து போகக்கூடாதுன்னு உனக்கு புண்ணியத்துக்கு கொடுத்தது. அப்ப பாருங்க, அப்படிதான் கடைசி காலத்துல அந்த ஆறுதல் பிரேஸ் மாதிரி அது கூட அவர் தர மாட்டார். நம்மள மனசை தேத்துறதுக்கு பேப்பர்ல செஞ்சு என்ன செய்ய வேண்டியதான்? தலையில வச்சுக்கிறத. இதுதான் எனக்கு நீதியின் கிரீடம். மனசை தேத்திக்கிறத என்ன செய்ய? உனக்கு மட்டுமா கிரீடம்? அப்பையும் அந்த இது தாழ்ந்து போகும், அப்பையும் பெருமையா தான் இருப்பாங்க. ஒன்னில நான் குறைஞ்சவனா சொல்லிட்டு அந்த கிரீடத்தை ஒருபோதும் மனுஷனால செய்ய கர்த்தர் தருவார். அவர் கரத்துல இருந்து நம்ம கொடுக்கப்படும். இருந்தாலும் இது பிடிவாதம் பிடித்த தானே என்ன செய்யும்? நான் என்னால கிரீடத்தை வச்சு அவங்க தலையில வச்சுக்கிடுவாங்க. பிளாஸ்டிக்லயோ சில்வர்லயோ வச்சு மனசை தேத்திக்கிற வேண்டியதுதான். பாருங்க, அந்த கிரீடத்துக்காக நம்ம வரல. இப்ப சொல்லப்பட்ட அழியாத கிரீடம். ஒரு ஓட்ட போட்டியில போனா பாருங்க, அது அழியிற கிரீடம். அழியாத கிரீடம் நமக்கு உண்டு. ஜீவியத்துல தான் இருக்கு. எந்த அளவுக்கு ஜீவிக்கிறோமோ, சுவிசேஷம் சொல்லுகிறோமோ அதுபடி நமக்கு நடக்கும் என் ஜனமே. எத்தனாவது கிரீடத்தை இப்ப பார்த்தோம்? கடைசியா வாடாத கிரீடம் பாருங்க. அப்ப 4வது அழிவில்லாத கிரீடம். அப்ப அழிவுள்ள கிரீடமும் இருக்கு. அப்ப தேவன் நமக்கு தர்றதெல்லாம் அழிவில்லாத கிரீடம். இப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்னது? அழிவுள்ள கிரீடம். நினைச்சு பாருங்க, நம்ம பிளாஸ்டிக்லயும் பேப்பர்லயும் அவரவரை செஞ்சு நடந்தா எப்படி இருக்கும்? நான் சிந்திச்சு பார்த்தேன். செய்தி எடுக்கும் போது ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி பேப்பர்ல போற பேப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. நீதியின் ஒரு சிலர் தான் அப்படி என்ன செய்யும்? ஆண்டவர் கொடுத்த கிரீடமா ஒரு சிலர் அப்படி இருக்காங்களாப்பா. பேப்பர் அது காத்துக்கு என்ன செய்யுது? ஆடுது. காத்துக்கு ஆடி பிச்சுக்கிட்டு போகுது. அப்படி நான் மனசுல செய்தி எடுக்கும் போத மனதிலே சிரிச்சேன். நானே தனியா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்க்குறேன், கிறுக்கியானா இருப்பான் போல் தனியா சிரிக்கிறான். சொன்னா சொல்லிட்டு போ. நானே இந்த வார்த்தைக்குள்ள போயிட்டேன், ஆழத்துல போயிட்டு அப்பதான் பார்த்தேன், ஆண்டவரே அப்படி இல்லை, என் பிள்ளைகளாம் எல்லாருமே என்ன செய்யணும்? நீங்க உண்மையான கிரீடத்தை பெறணும். அப்படி நினைச்சேன். பாருங்க, அப்ப ஒரு சில ஜீவியம் இல்லைன்னா, சரியான ஒரு ஜீவிக்கல, எதுவுமே இல்லை நான் சொல்லிட்டேன். அப்படியே உட்கார்ந்தா வருமா? ஒரு ஓனருக்கு நல்லா வேர்வை செஞ்சு வேலை பார்த்தா தான், நல்லா ஏசி போட்டு நான் நல்லா தூங்கிட்டு சம்பளம் கொடுனா கொடுப்பாரா? அடி உதைச்சுடுவேன், போடான்னு விரட்டி விட்டுருவாங்க. முதல்ல தூங்கவே விட மாட்டாங்க. பாருங்க, அது மாதிரிதான் கர்த்தருக்கு உண்மையாக நான் வேலை பார்க்கணும். கிறிஸ்தவன் என்பது
கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லணும், நல் வார்த்தைகளை சொல்லணும், ஆண்டவர் சொன்னதுபடி நாம் ஜீவிக்கணும். அப்படி அந்தந்த கிரீடத்துக்கு தக்க நம்ம நடக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், அழிவில்லாத கிரீடத்தை பெறணும். நாம என்னதான் செய்யணும்? வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனு பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தய சாலையில ஓடுறவங்களா, நீ ஓடக்கூடாது, நான் தான் ஓடுவேன், இந்த அதிகாரம் செலுத்த முடியாது. பாருங்க, ஒரே நலுக்குன்னு மிதிச்சு என்ன செய்வான்? அவனுக்கு குறியெல்லாம் என்னதான் செய்யும்? நான் ஜெயிக்கணும், இந்த கிரீடத்தை, இந்த பரிசை வாங்க வேணும் என்று. பந்தய சாலைக்கு ஓடுறவங்க என்னதான் செய்வாங்க? ஓடுவாங்க. எதை நோக்கி ஓடுவாங்க? பரிசு பெறணும். வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், நான் மனசில் வேண்டிக் கொண்ட இந்த விண்ணப்பம் நீங்க தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் பார்க்க கூடாது, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு நீ பெற்றுக்கொள்ளத்தக்க உன் சிந்தை காணப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் தான் ஓடுறாங்க. நான் பலவீனமா இருக்கிறேன் நினைக்கல, நான் பெறுவேன். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுவேன், உன் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த லட்சியத்தோடு ஓடுவாங்களாம். 25வது வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சையடக்கம் பாருங்க, 9 வித ஆவியின் கனிகளில கலாத்தியர்ல பாக்குறோம், கடைசி கனி என்ன கனி தான்? இச்சையடக்கம். வந்து சுத்திலும் இச்சை அடக்கம் இருக்கணும். இங்கிட்டு பார்த்தா போற என்ன செய்யும்? வலது பக்கம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, உங்களுக்கு பிடிச்சதான் வரும். பாருங்க, உங்களை வந்து கவிழ்த்துறதுக்கு, இந்த கிரீடத்தை பெறக்கூடாதபடி சைட்ல என்னதான் பிசாசு வச்சிருப்பான். அங்கிட்டு போற பட்டு சேலை 1 லட்சம் ரூபா, 50 லட்சம், 50,000 அப்படி சொல்லி ஒரு உங்களுக்கு பிடிச்சதா வரும். நல்லா நினைச்சுக்குங்க, பிசாசு உங்க விழத்தலன்னா வந்து எல்லாமே வைக்க மாட்டேன். உங்களுக்கு எதுல பலவீனமா இருக்கீங்களோ, எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ, என்னை விட யாரையும் நேசிக்க கூடாது, கண்ணியா உனக்கு இருக்கும் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறார். இந்த பந்தய சாலையில் ஓடுறோம், ஒரே குறி இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இந்த பரிசை நோக்கி, இந்த கிரீடத்தை நோக்கி போகணுமா? இச்சை அடக்கம், இந்த கனி உங்களுக்கு வேணும், அடக்கணும். போயிட்டு இருக்கும்போது, ஓட்ட போட்டில் போயிட்டு இருக்கும்போதே 2 துண்டத்தை வாயில போட்டு அப்படியே போன நீ அவுட்டு, அங்கேயே வந்து அவ்வளவுதான். இப்ப பின்னாடி வந்தவங்க அந்த பந்தய பொருள், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே ஒரு இச்சை அடக்கம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு, விசுவாசத்திலும் அன்பிலும். அப்ப அவங்க இச்சை அடக்கம் இருக்குமா? பந்தய சாலை ஓடுகிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்களா? இச்சை அடக்கம். எல்லாமே நீ அடக்கி என்ன செய்ய, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடணும். ஒரே குறி, ஒரு லட்சியம். இந்த பூமியில நான் என்னவா இருக்கிறேன், லட்சியம் என்ன, நான் யார்? இந்த லட்சியம் இருக்கு அவங்களுக்கு. சொல்லுங்க, எதை நோக்கி நீங்க போறீங்க? எதுக்காக ஆலயத்துக்கு வாரீங்க? ஆண்டவரே, நான் உம்முடைய நல்ல மகனாக ஜீவிக்கணும். ஆண்டவர், என்னை நீங்க மேன்மைப்படுத்துவீங்க, ஆசீர்வதிப்பீங்க. அதுக்காக தான் நம்ம வாரோம். பாருங்க, எதுல விடுதலை இல்லையோ வந்து அதை விடுவிக்க முடியாது. நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டாகணும், அதுக்காக தான் நம்ம வாரோம். வரணும். நீங்க என்ன செய்ய? இச்சை அடக்கம், பீடி சீரட்டு, வேற என்னது, சீட்டு விளையாடுறது, வேற என்னது வந்துட்டு வேற ஏகப்பட்ட குடி பழக்கம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னதான் செய்யணும்? விட்டு விடணும். நீ சொல்லி நான் கேட்கணுமா? அவர் கண்டிக்கிறாரு. இந்த ஆலயத்துக்கு போனானா போகாட்டி என்ன, நீ கேட்கலன்னா சேதம் யாருக்கு தான்? உனக்கு தான் சேதம், ஆண்டவருக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் இந்த கால வேளையில் அழைக்கிறார். இதோ வாசப்படி நின்று அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவன் வசனாதான், ஒருவன் நீ சத்தத்தை கேட்டா கேளு, கேட்கலனா நீ போய்கிட்டே இரு. பாருங்க, ஆண்டவருடைய ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்துக்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்குமா? யோவான் சுவிசேஷத்துல பாக்குறோம். அப்ப வந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம், இல்லைன்னா சேதம் நமக்கு தான். பாருங்க, அதை நம்ம பாக்குறோம். அப்ப அழிவில்லாத கிரீடம் வரணும், உனக்கு இச்சை அடக்க வேண்டும். வந்துட்டு அங்க வந்து நான் பிடிச்சது இருக்கேன் சொல்லிட்டு நீ அதுல நீ விழுந்துட்டேன்னா போச்சு. இன்னைக்கு மட்டன் எடுத்து என்ன செய்வோம்? மட்டன் பிரியாணி போடுவோம், அடுத்த வாரம் கூட்டத்துக்கு போய்க்குருவோம் சொல்லிட்டு, அதனால இச்சை அடக்கம் இல்லை. பாருங்க, அதே இச்சை அடக்கம் கனி வேணுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நம்ம காசு தான், யாரு கேட்பா? அதான் பவுல் சொல்றார். ஆனா தகுதி இருக்கு நமக்கு, ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். சும்மா வந்துட்டு ஒரு பரீட்சை எழுதும் போது வந்து பல கதைகளும் பேசுவோம், ஒரு நிலைப்படுவோம், நல்லா படிப்போம், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த ஒரு லட்சியம் இருக்கும். பாருங்க, அது இச்சை அடக்கம். என்னன்னா சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரே குறி, நான் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். பாருங்க, அதிகாலையில எழுந்து படிப்பாங்க. பெரும்பாலும் பிள்ளைகள் அதிகாலை எழுந்து படிச்சாதான் ஞானம் தங்கும். பாருங்க, வந்து ஞானத்தை ஆண்டவர் தருவார், ஞாபக சக்தி அதிகமாக தருவார். ஆகவே நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், இச்சை அடக்கம் இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அப்படி செய்யறாங்க. சும்மா அழிந்து போற பேப்பர்லையும் பிளாஸ்டிக்லையும் பாருங்க, எது நல்லா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் இது இருக்குமா விலை, அவ்வளவுதான் இருக்கும். பாக்குறோம், தங்கமா இருந்துட்டாலும் என்ன இருக்குது, அழிந்து போறதுதான் ஒரு நாளுக்கு. வந்து நீங்க அதுக்காக என்ன செய்யற, ஜீவனை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மையாய் உத்தமமாய் நாம் வந்து இருக்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவில்லாத கிரீடத்தை நாம் வெற்றியின் கிரீடம் என்று கூட நாம் சொல்லலாம். விசுவாச ஓட்டத்தில் உறுதியோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் ஓடி வெற்றி பெறுகிறவன் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து அவர் அழைத்த அழைப்பில் உண்மையாய் இருந்து அதற்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்படும் போது அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் நமக்கு சொந்தமாகும், கிடைக்கும். கர்த்தர் தருவார். இந்த இச்சை அடக்கம் நமக்கு மிகவும் அவசியம். கடைசியாக 5வது மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 20 நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் கிரீடம் தான் மகிழ்ச்சியின் கிரீடம். தேவனுக்காய் ஆத்தும ஆதாயம் படுத்தின ஆத்துமாக்களை பாருங்க, கர்த்தரின் சன்னிதானத்தில் மகிழ்ச்சியின் கிரீடமாய் நமக்கு வந்து இருப்பார்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படும். என் ஜனமே, எத்தனை கிரீடத்தை நம்ம பற்றி பார்த்தோம்? முதலாவது நீதியின் கிரீடம், 2வது ஜீவ கிரீடம், 3வது மகிமையின் கிரீடம், 4வது அழிவில்லாத கிரீடம், 5 மகிழ்ச்சியின் கிரீடம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிரீடத்தை பற்றி நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நாம் போக வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீங்க காணப்பட. எத்தனை பேர் அதிகாலை எழுந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசிச்சீங்க? இப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி கூட்டத்தோட கூட்டமா சொன்னா போது, ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன் இதோ வாசப்படியில் நின்று கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? என் ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 16-17 பார்க்கிறோம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவர் பேசுறார். நீ சொல்லத்தான் நான் நடக்க மாட்டேன். பாருங்க, எவ்வளவு வணங்கா கழுத்துள்ள ஜனம், அடங்காத ஜனம். ஆண்டவர் சொல்லி என்ன சொல்லுதுங்க? பூர்வ வழி எதுன்னு பாருப்பா, வந்து இதை பார்த்து நல்ல வழி எங்கே நீ பாரு, இதை பார்த்தது நடவு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றாரு. ஜனங்க என்னதான் சொல்லுதுங்க? நடக்க மாட்டோம். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். பிடிவாதம் பிடிக்குதுங்க. நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை வச்சு நான் சொல்றேன், அவங்க என்னதான் செய்யறாங்க? கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கேட்க மாட்டோம். நீ சொல்லி நான் கேட்கிறதா? பிடிவாதமா இருந்தா சேதம் உனக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எத்தனை பேர் அப்படி சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 2 ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவள் சிலர் தான். அப்ப சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்காதவங்க எல்லாம் வணங்கா கழுத்துள்ள செவிட்டு விரியன்கள். பாருங்க, அப்படிதான் செவிட்டு விரியன்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப அறியாம சொல்லிட்டாங்க, எல்லாரும் பார்க்க வேணும் என்னடா சொல்லிட்டு அது வெக்கப்படுது. பாருங்க, அப்ப வந்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் 10 நிமிஷம் நேரம் ஆகிட்டு அந்த பாஸ்டர் தேட்டம் முடிக்கிறார். ஒரு நேரம் கோல் சொல்றது, கோல் சொன்னாலுமே ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஆகவே அங்கங்கும் சொல்லு செய்தியெல்லாம் வந்துச்சு எனக்கு. அவரு டயம் தவறி கடைசியா எல்லாரும் கிடையாது, யாரோ ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். பாருங்க, அப்படிலாம் சொல்றேன். அப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது. நீங்க பிரயோஜனமாகும்படி, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி, இந்த சத்தியமெல்லாம் உங்களுக்கு தெரியாதே. பாருங்க, அப்படியே இந்த சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். அதுக்காக தான் நாங்க வாஞ்சிக்கிறோங்க. ஒரு 10 நிமிஷம் பாருங்க, காலையில ஒரு கவர்மெண்ட்ல 500 ரூபா 1000 ரூபா தராங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மயங்கி விழுந்தாலும் தண்ணியை தொலைத்து மறுபடியும் நிக்கிறது பாருங்க இருக்கிறோம். வெறும் 500 ரூபாய். இங்க நான் சொல்ல வரல, அப்படி இருப்பீங்களான்னா அதை மாத்திக்குங்க. பாருங்க, ஒரு 1 லட்சம் ரூபா, ஒரு 1,00,000 ரூபா ஆண்டவர் தாரேன்னு சொன்னா எவ்வளவு நேரமா இருப்போம்ல. வந்து நம்ம காணாதது விசுவாசிக்கணும். காணப்படுகிற அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கத்த தருவாருங்க. விசுவாசத்தோட நீங்க இருக்க வேணும். கத்த தருவார் என்று நாம் காணப்பட வேண்டும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து நாம் சிந்திக்கணுமா. வந்து இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். நான் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க இந்த ஜனங்க, கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களை கத்தர் நோக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 28:20 வசனத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. உங்க வீட்டுல ஒண்ணு இருந்து ஒரு சாம்பார் வைக்கணும்னா கடுகு இல்ல கருவேப்பிலை இல்ல, அது பரிபூர்ணமா கிடையாது. ஒரு சிலர் வந்து பரிபூர்ணம்னு, ஒரு சகோதரி பேர் பரிபூர்ணம், நிறைய இடங்கள்ல பேர் வச்சிருப்பாங்க. ஆசீர்வாதம், சமாதானம், பாக்கியவதி, ஒரு பாக்கியம் இருக்காது பாருங்க, ஒரு சமாதானம் இருக்காது. பூர்ணம் அந்த இடத்துல பாக்குறோம். அப்ப பூர்ணம்னு வச்சிருப்பாங்க, ஒரு பூர்ணமும் இருக்காது. அப்ப சாம்பார் வைக்கிறோம்னா சகலமும் இருக்கணும். அப்பதான் முழுமையா அந்த ருசிகரமா இருக்கும். என்னத்தான் போட்டு தொலைஞ்சோம் ஏதோ கடமைக்கு வந்து அது சாம்பார் இல்லை பாருங்க, அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிதான் நாம இருக்கணுமா? பரிபூர்ணம் என்பது பக்குவம் அடைதல். இன்னும் பக்குவம் அடையணும். முழுமையாய் வளர்ச்சி அடைவது, ஒரு குறைவும் இல்லாத முழுமையான நிலையாய் இருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெறணும்னா நீ பக்குவம் அடைய வேண்டும். நாம் பக்குவம் அடைந்து முழுமையான வளர்ச்சியை அடைந்து ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு முழுமையான நிலையை நாம் அடைய வேண்டும். இதுதான் பரிபூர்ணம் என்று நாம் பார்க்கிறோம். நீ இந்த பரிபூர்ணத்தை நீ அடைய கர்த்தர் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என் ஜனமே. அவர் சத்தத்தை நாம் கேட்டு இயேசுவுக்கு நாம் இருதயத்துல இடம் கொடுக்க எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். தேவனை வந்து ஏற்றுக்கொண்ட பரிசுத்தம் உள்ள இரத்தத்தால் வந்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டாம எல்லாருமே என்னதுதான் நீதிமான்கள். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள்னா யார்? நான் நீதிமான். நீதிமான் ஆலயத்துக்கு வந்தா நீதிமான் அல்ல, அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தால் கழுவப்படணும். அந்த நீதிமானுக்குரிய ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கணும். எசேக்கியல் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். என் கட்டளைகளின்படி நடந்து, அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். என்னுடைய நியமங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில் அவனே நீதிமான் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷர் அல்ல, ஆண்டவர் சொல்றார் அந்த வார்த்தையை. அவர் கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். அவர் நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும். இதுல உண்மையாய் நாம் காணப்பட வேண்டும் என் ஜனமே. இவன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய குணங்கள் என்ன? நீதிமான்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குணங்கள் இருக்கான்னு பாத்துக்குங்க. நீதிமான்கள் நீங்க சொல்லிட்டீங்க, சந்தேகம் வேண்டாம். இந்த குணங்கள் இருந்தா நீங்க நீதிமான்கள், அவ்வளவுதான். பாருங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். பாருங்க, உங்களுக்கு பயம் இல்லாம இருக்க, சிங்கத்தை போல தைரியம் இருக்கணும். பாருங்க, பெண்கள்லாம் தைரியமா இருக்கணும். அப்பதான் இந்த பூமியில என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்பராணியா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க என்ன செய்யணும்? வந்து சிங்கத்தை போல் தைரியமா இருக்கணும். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர் என்று தைரியமா இருக்கணும். 2வது, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எல்லாம் வேதத்துல ஆதாரம் இருக்கு. நீதிமான்களுடைய ஜெபத்தை, நீதிமான்களுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீதிமான்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். நீதிமானுக்கு கிருபை சூழ்ந்து இருக்கும். நீதிமானுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நீதிமானுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீதிமான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவான்.
நீதிமான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பான். என் ஜனமே, நீதிமான் பனையை போல் செழிப்பான். இதை மட்டும் நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்துல பார்க்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து, பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். போதும். அப்ப நம்ம சுற்றிலும் என்னதான் இருக்கா? பனைமரம் இருக்கு. இந்த பணத்தை, அந்த பனை, நீதிமானுக்கு இந்த பனையை ஒப்பிடுறார் பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், பனைமரத்தில் என்னதான் பலன் கொடுக்கும், என்னதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. நம்ம நீதிமானம் இருந்தா நம்ம மற்ற எல்லாருக்குமே ஆசீர்வாதமா இருக்கணும் பாருங்க. அதை ஒப்பிட்டு சொல்றார். நான் நீதிமான் சொல்லலாம், அந்த பனைக்கு ஒப்பிடுறார். நீதிமான் பனையை போல சரி. இப்ப பனைமரத்தை என்னதான் தரும் நமக்கு, என்னன்னா எடுக்கலாம், அதுக்கு பலன் என்ன, ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். பனை போல வீடு மேய தருது. ரெண்டாவது பதினி கிடைக்குதா? கருப்பட்டி, பனைமரம், நொங்கு, பைனி, கருப்பட்டி. சிந்தை ஒரு நிலை நேரம் ஆகுதுன்னு அப்படி சிந்தையெல்லாம் அங்க போச்சுன்னா வந்துட்டு பாருங்க, அப்படி ஒரே இருதயத்தோடு இருக்கணும். பனையில எல்லாமே உதவுது. மரம், ஆமா, வீடுகள் பணம் இருக்கு, நிறைய இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த பனையெல்லாம் அநேக இடங்கள்ல அழிச்சிட்டு வராங்க, அழிக்கவே கூடாது. அப்படி தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் நாவை எவ்வளவு கொடுத்துருக்காரு. வட்டி முனைவாங்க. சண்டை போடுறதுக்கு அண்டா மாதிரி ஒவ்வொரு வாயும் வாய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்க எப்ப பாத்துக்கலாம்னா, சண்டை போடும் போது நீங்க நாவை பாத்துக்கலாம். என்னடா இந்த சகோதரி சின்ன வயதானது புடதண்டி இருக்கு. சண்டை போடும் போது தான் உண்மையான இதை நம்ம சுயரூபத்தை பார்க்கலாம். வாய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. நம்ம தேவ சமூகத்துல நீங்க இதெல்லாம் சொல்லணும். பனைமரத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வேம்பாரில் போற எங்க பார்த்தாலும் பனைமரம். அந்த பனைமரம் என்னென்ன ஆசீர்வாதத்தை தருது, தருது. அது நிறைய காரியம் இருக்கு, நீங்க சொல்லவே இல்லை. நிறைய காரியம் இருக்கு, சிந்தித்து பாருங்க. கற்பட்டி கிடைக்குது, பனங்கிழங்கு, அதை நீங்க சொல்ல மறந்து. பனங்கிழங்கு கிடைக்குது, எடுத்து அப்படியே வந்து லவக்கெல்லாம் வாயில போட்டுரும், சாப்பிட மட்டும் இந்த தெரியுது பாருங்க. அதை வந்து சிந்திக்கணும்ல, என்னன்னா இந்த பனைமரம். அதுபோல என்ன செய்யணும், நம்ம நீதிமானா இருந்தா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு புத்திமதி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கணும். குறைவில நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாரு. நீ மட்டன் பிரியாணி சாப்பிட்டு என்னதான் செய்வ? மட்டன் வருது. இந்த கிறிஸ்துமஸுக்கு நிச்சயமாவே என்ன செய்யணும், நம்ம கெடா நல்லா 2 பல்லு போட்டுருவோம். பல்லு போடாத கெடா தான், கிழட்டு கெடாலாம் பிடிச்சிட்டு வந்துடாதீங்க யாரும். அதை நான் வந்து நல்லா ஒரு மட்டன் போட்டு சாப்பிடணும். ஆகவே வந்துட்டு இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். வந்து பனை மரம் வீடுகளுக்கு என்ன செய்தான் பயன்படுது பாருங்க. அதை தான் பார்க்குறோம் இந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பனங்கிழங்கு வேறு ஏகப்பட்டது ஓலை வருது. பதினீர்லாம் நம்ம குடிக்கிறோம். வந்து இந்த ஒரு பனைமரம் நீதிமானுக்கு ஒப்பிடுறாரு. அப்ப நீதிமான் நம்ம பனையை போல இருக்கிறோம். வந்து நம்ம ஆசீர்வதின்னு கேட்டால் நம்ம ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. வந்துட்டு அப்படி நம்ம இந்த கிரியை நமக்கு அந்த மாதிரி கிரியை செய்கிற அந்த ஆவி நமக்கு வேணுங்க. விசுவாசம் உள்ள கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் நீதிமான்களா இருந்தா ஐயோ நான் ஹல்லேலூயா சொல்லாம இருந்திருக்கலாம். இப்ப நீதிமான் சொல்லிட்டார். இப்ப பனையை போல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. வந்து என்ன இப்படி சிக்கல் இழுத்து விடுறானே சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பாருங்க. வேதம் சொல்லுது, இப்ப பனையை போல நம்ம என்ன செய்யணும், யாவருக்கும் ஆசீர்வாதமாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், பலருக்கும் ஆசீர்வாதமாய் இந்த நீதிமான் காணப்படுவானா. நாம் தேவன் நீதியில் நாம் நடக்கும் போது நாம் நீதிமான்குடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். என் ஜனமே, எல்லாரும் இந்த வேலையில் நாம் எழுந்து நிற்போமாக. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லாம் உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். என் ஜனமே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் இந்த வேளையில் பேசுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே, ஆண்டவர் இருதயமாகிய இந்த வாசப்படியை நின்று தட்டி கொண்டிருக்கிறார். சத்தத்துக்கு எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே, இந்த கூட்டத்தை சீக்கிரமா முடிங்கன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிறைய தனமும் அப்படியே அவளோட எப்பன்னு இருக்கு, உள்ளத்துல இருக்கிறது என்ன செய்யுது? வெளிப்படுது. பாருங்க, நான் பொறுமையுடன் தேவ சமூகத்தில் இருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. திணநற்று போயிடக்கூடாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். கொஞ்ச நேரம் நீங்க ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னதான் இருந்தால் 1 மணிக்கு மேல என்ன செய்யாது? தாண்டாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? சீக்கிரம் 12 மணிக்குள்ள முடிச்சிடணும். நான் ஒரு உறுதியோட தான் நான் வருவேன். இங்க 12 மணிக்கெல்லாம் கரெக்டா முடிக்கணும். இங்க என்னதான் வர்றதுனா 10:30 வராங்க, 11 மணி 10:45 அப்படி வந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடணும். அப்படிதான் வரேன். ஆனா என்ன ஆவியானவர் என்ன செய்ய கொண்டு போறாரு பாருங்க. அந்த 1 மணியும் வருது. என்ன திருவிருந்தப்போ 1 மணி ஆகுது, சரிதான். இப்ப அது பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கே நேரம் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த வேளையில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த இருதயமாக இந்த வாசப்படி நின்று தட்டுகிறார். இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடு. இடம் கொடுத்தால் உள் பிரவேசிப்பார், உன் இருதயத்தில் வாசம் செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். என் ஜனமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒருபோதும் உன்னை புறம்பே தள்ளி விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ தைரியமாயிரு, சிங்கத்தை போல தைரியமாயிரு. உனக்குள்ள யூதா கோத்திரத்தின் சிங்கம் அவர் இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். அவரை நோக்கி இந்த வேளையில உன்னை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, எவ்வளவு நேரம் உட்கார்ந்த உம்முடைய சமூகத்துல உம்மை துதிக்கவும் பாடவும் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நம்பி உண்மையே நம்பி வந்த ஜனங்களை ஆசீர்வதியுங்க. இருதயத்தில் என்ன வேண்டுதல் இருந்ததோ அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏன் தேவனே நீங்க நிறைவேற்றித்தாங்க, நிறைவேற்றித்தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல எதிர்காலத்தை தாங்க. கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும். ஆனா குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஒளியில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. நிரந்தரமான வேலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நிறைவான தேவன் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நீர் வரும்போது உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.